காலச்சூழல்ல தான் சங்ககாலம் தொடங்கி நமக்கு இங்கே இருந்து வந்த அந்த வைதீக தர்ம நெறி, ஆலய வழிபாடுகள், திருவிழாக்கள், கோயில் சார்ந்து இயங்கிய ஒரு சமூகம், அதனாலே மக்கள் உடல் நலத்தோடு சேர்த்து உள்ளத்திற்கான நன்மையையும் சிந்தித்து அந்த மாதிரி அந்த ஒரு பிள்ளை அன்னைக்கு அழுததோ இன்னி வரைக்கும் அடியார் பெருமக்கள் திரித்து கொண்டிருக்கிறோம். சிவாலயங்கள் எல்லாம் கோயில்களில் சிறப்பாக நடக்கணும்னு காரியங்கள்லாம் பார்க்கப்படுகிறது. திருவிழாக்கள் நிறைய நடக்குது. காலந்தோறும் எத்தனையோ எதிர்ப்புகள் எல்லாம் கடந்து சைவ நெறி இன்றைக்கும் அடியார் பெருமக்களிடத்தை பெரும்பாரியாக சிறப்போடு இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. சிவபெருமானுடைய அந்த அருளுக்கு இலக்காகி ஞான சம்பந்தம் உற்றவர் அந்த அளவில் தான். அப்படி தாய் தந்தையர் சிறு வயது முதல் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய எல்லா கர்மாக்களையும் வைதிக நெறியிலே நின்று செய்தார்கள்ங்கிறத ஒவ்வொரு காலத்திலேயும் பிறந்து இத்தனாவது நாள் இதை பண்ணினாங்கன்னு ஒவ்வொன்றா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு வரார். அந்த மலை மேல இருக்கிற சுவாமிக்கு தான் சம்பந்தர் அழுகுரல் கேட்டது. உடனடியாக அங்கே தோன்றி அருளினார். வெள்ளை விடையின் மேலே சுவாமியும் அம்மனுமாக தோன்றி அருள சுவாமி அம்பிகையை பார்த்து திருமுலைப்பாலை வழங்கும்படியாக சொல்ல சேக்கிழார் சொல்லக்கூடியது ஒரு பொற்கிண்ணத்தில் அம்பிகை தன்னுடைய திருமுலைப்பால் சுரந்து தமிழலை ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். அருளாளர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் என்ற தலைப்பில் முனைவர் மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்களோடு உரையாற்றி வருகிறோம். மூவர் முதலிகள் அவர்கள் பாடிய முதல் பாடல், தேவார பாடல் முதல் பாடலே ஒரு அற்புதம்தான். வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம். வணக்கம். சீர்காழி திருஞான சம்பந்த பிள்ளையிலேருந்து ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். சீர்காழியில் ஞானப்பால் கொடுத்தது ஒரு பெரிய வைபவம். 3 வயசு, சுமார் 3 வயசுன்னு சொல்கிறாங்க. கதையை நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்கிறது பெட்டராக இருக்கும். நீங்களே சொல்லுங்கள். சுமார் 3 வயசு இல்லை, சரியாகவே அன்றைக்கி 3 வயசு. அவருக்கு அன்றைக்கே ஜன்ம நாள்ங்கிற அளவில் கொள்ளும் அளவிற்கு குறிப்புகளை சேக்கிழார் கொடுக்குறார். சீர்காழி திருத்தலம் ஒரு 7ஆம் நூற்றாண்டு பல்லவ சாம்ராஜ்யம் தமிழகத்தினுடைய வடபகுதிகளிலையும் கீழே பாண்டியர்களும் ஆட்சி செய்து வரக்கூடிய ஒரு காலம். அந்த காலச்சூழலில் தான் சங்ககாலம் தொடங்கி நமக்கு இங்கே இருந்து வந்த அந்த வைதீக தர்ம நெறி, ஆலய வழிபாடுகள், திருவிழாக்கள், கோயில் சார்ந்து இயங்கிய ஒரு சமூகம், அதனாலே மக்கள் உடல் நலத்தோடு சேர்த்து உள்ளத்திற்கான நன்மையையும் சிந்தித்து சித்தாந்த மரபுகள் இதெல்லாம் பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் மனசு பக்குவப்படும் விதமாக ஒரு வாழ்க்கை முறை இதெல்லாம் இருந்து வந்த ஒரு நிலைப்பாடு. அது மாறி போகக்கூடிய ஒரு காலச்சூழல் அது. அந்த காலச்சூழலில் தான் அவைதீகமாக இருந்த சமயங்கள், வேத தர்மத்தை இடித்து பேசிய சமயங்கள் எல்லாம் தலை தூக்க தொடங்கி இருந்தன. வடதேசத்திலிருந்து அவையெல்லாம் இங்கே வந்து சேர்ந்தன. பல காரணங்களாலே அங்கே அந்த பகுதிகளில் பஞ்சம் நிலவிய காலம், இந்த மாதிரி ராஜத்ரோகம், இந்த மாதிரி நிறைய காரணங்களாலே அங்கிருந்து சிறுக சிறுக அவர்கள்லாம் பரவி வடக்கே இருந்து தெற்கே வந்து இருந்த ஒரு காலச்சூழல். அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலில் தான் ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இருவருடைய அவதாரமும் ஒரே காலச்சூழலில் ஏற்படுகிறது. நாவுக்கரசர் வயசில் மூத்தவர், ஆனால் வாழ்ந்த காலம்ங்கிறது 2 பேருக்கும் சமகாலத்தவர்களாக பார்க்கிறோம். ஏன்னா 2 பேரும் பலமுறை ஒருவர் சந்தித்து கொண்டு பல யாத்திரைகள் தொடர்ந்தே ஒன்றாக இணைந்து யாத்திரைகள்லாம் போயிருக்காங்க. விதத்தில் சமகாலத்தவர்கள். வயதிலே அப்பர் சுவாமிகள் மூத்தவர் சம்பந்த பிள்ளையார் சீர்காழி திருத்தலத்தில் பிறக்கிறார். வைதீகமான சைவ அந்தனர் மரபிலே அவர் தோன்றியது. அவருடைய தந்தையாருக்கு ரொம்ப அழகான பெயர் சிவபாத ஹிருதயர் அப்படின்னு பேர். எப்போதும் மனதிலே சிவபெருமானுடைய திருவடிகளை தாங்கி இருக்கக்கூடியவர்னு பார்க்கிறோம். அவர் கௌண்டின்ய கோத்திரத்தை சேர்ந்தவராக தம் பாடல்களிலேயே சுவாமிகளை சொல்லிக்கிறார். அவருடைய தாயாருக்கு பகவதியார்னு திருநாமம். இந்த குறிப்புகள் எல்லாத்தையும் நமக்கு சேக்கிழார் பெருமானே கொடுத்துடுறார். பெரிய புராணம் தான் நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாற்றிற்கு அடிப்படை ஆதாரம். அதில் இருக்கக்கூடிய 4000 சுற்றம் பாடல்களில் ஒரு பாதி கிட்டத்தட்ட ஞானசம்பந்தர் புராணம் மட்டுமே. பிள்ளை பாதி புராணம் பாதின்னு சொல்லுவாங்க. சம்பந்த பிள்ளையாருடைய வாழ்க்கை தான் அதனுடைய ஒரு பாதி, சரிபாதி சம்பந்தர் வாழ்க்கையை. மீதி 62 பேருடைய புராணத்தையும் அடக்கியிருப்பார் சேக்கிழார் பெருமான். அந்த விதத்தில் ஞானசம்பந்தருடைய அந்த வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள் ரொம்ப தெளிவாக நிறைய முக்கியமான குறிப்புகளோடு சேக்கிழார் அதை நமக்கு கொடுக்கிறார். அவர் தோன்றியருளியது சீர்காழி திருத்தலம். சைவ சமய தலங்களுக்குள்ளே முக்கியமான தலங்கள்னு சிலதை நாம் பட்டியலிட்டோம் என்றால் பல்வேறு காரணங்களாலே மிக முக்கியமான திருத்தலம் சீர்காழி தலம். காவேரி கரையில் இருக்கக்கூடிய சோழ நாட்டு தலமாக அது கருதப்படுகிறது. அதற்கு பிரமபுரம், வேணுபுரம்னு ஆரம்பித்து 12 பெயர்கள் எல்லாம் இருக்குன்னு நிறைய சிறப்புகள் அந்த தலத்திற்கு உண்டு. அந்த திருத்தலத்தில் சம்பந்தர் இந்த வைதீக சைவ அந்தனர் குலத்திலே தோன்றி அவருடைய தாயாரும் தந்தையாரும் ஒரு அந்த பிள்ளையினுடைய கர்ப்பகாலத்திலிருந்து அதை கொண்டாடுகிறார் சேக்கிழார்.
முதல் பாடலே பெரிய புராணத்திலே வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய 3 காரணங்கள் சம்பந்தருடைய பிறப்பிற்கு சேக்கிழார் பெருமான் கொடுக்கிறார். வைதீக தர்ம நெறி, வேதத்தை ஆதாரமாக கொண்ட அந்த வைதீக தர்மம் அது தழைத்தோங்கணும். அது ஒரு பெரிய நதி மாதிரி, வேதம்ங்கிறது ஒரு நதி மாதிரி போக அதற்கு கரைகளில் பல பல படித்துறைகள் உண்டு. யார் யாருக்கு எந்த படித்துறை சௌகரியப்படுதோ அந்தந்த படித்துறையிலே அவரவர்கள் இருந்து அவர்களுக்கான தேவைகளை வேதமாகிற நதியை கொண்டு பூர்த்தி செய்து கொள்கிறோம். அதிலே ஒரு படித்துறையாக இருக்கக்கூடியது சைவத்துறை. அந்த வேத நதியாகிற நெறியில் சைவத்துறை அது இன்னும் சிறப்பு பெற்று விளங்கணும். வேத தர்மம் வாழணும், அதிலே சைவத்துறை சிறப்பு பெற்று விளங்கணும். அடியார் பெருமை நீடித்து இருக்கணும். பூத பரம்பரை பொலியங்கிறார். பூதங்கள்னா சிவபூதங்கள்னா அடியார் பெருமக்கள், அடியார்கள் பெருமை துலங்கி இருக்கும்படியாயினும் இப்படி 3 காரணங்களை சொல்லி இதற்காக வேண்டித்தான் சம்பந்தர் பிறந்தார்னு சொல்லாமல் சேக்கிழார் ரொம்ப ரசமா அந்த இடத்துல புனிதவாய் மலர்ந்து அழுதார்னு சொல்றார். இவர் திருவாய் அழுது சிறப்பு. அவர் அந்த மாதிரி அந்த ஒரு பிள்ளை அன்னைக்கு அழுததோ இன்னி வரைக்கும் அடியார் பெருமக்கள் சிரித்து கொண்டிருக்கிறோம். சிவாலயங்கள் எல்லாம் கோயில்களில் சிறப்பாக நடக்கணும்னு காரியங்கள்லாம் பார்க்கப்படுகிறது. திருவிழாக்கள் நிறைய நடக்குது. காலந்தோறும் எத்தனையோ எதிர்ப்புகள் எல்லாம் கடந்து சைவ நெறி இன்றைக்கும் அடியார் பெருமக்களிடத்தை பெரும்பாரியாக சிறப்போடு இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. நாம் அத்தனை பேரும் சந்தோஷப்படுவதற்கு அன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை அழுதது. அந்த ஒரு அழுகையினாலே இவ்வளோ பேர் நாமெல்லாம் சந்தோஷமாக இருக்கோம்னு ஒரு சிறப்பு ஒன்று சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு அவதாரம் அவருக்கு ஏற்பட்டது. சம்பந்த சுவாமிகள் பிறந்த திருநட்சத்திரம் திருவாதிரைன்னு கணக்கிலே கொள்ளுகிறோம். அங்கே சீர்காழி திருத்தலத்திலே இப்போதும் சித்திரை மாதத்திலே வரக்கூடிய திருவாதிரையை முன்னிட்டு திருமுலைப்பால் திருநாள் அப்படின்னு சொல்லி சம்பந்தருக்கான விழாவாக எடுக்கப்படுகிறது. எல்லா திருக்கோயில்களிலும் சம்பந்தருடைய குரு பூஜை சைவ சமயத்தில் பிறந்த நாளை கொண்டாடுவதில்லை. ஆச்சாரியர் பெருமக்கள் அவர்கள் சிவபெருமானோடு இரண்டரை கலந்த முக்தி நாளை தான் கொண்டாடுறது. அதுதான் குரு பூஜைன்னு சொல்றோம். அவர்களுடைய அந்த ஆச்சாரியத்துவத்தை கொண்டாடுவது எப்போதுன்னா அவர்கள் சிவபதம் அடைந்த காலத்தை தான். அந்த விதத்தில் ஞானசம்பந்தருடைய குரு பூஜைங்கிறது வைகாசி மாதத்திலே வரக்கூடிய மூல நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும். ஆனால் அவர் பிறந்தருடைய சீர்காழி திருத்தலத்தில் அதைவிட சிறப்பாக 10 நாள் பெருவிழாவாக இந்த திருமுலைப்பால் திருநாள் என்று இந்த சித்திரை மாத திருவாதிரையை ஒட்டித்தான் கொண்டாடுகிறார்கள். அதனால அந்த மாதமே அவருடைய அவதாரம் என்பது போல கருத்திலே கொள்ளுகிறோம். நான் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய சிறப்பை சேக்கிழார் பெரிய புராணத்தில் பதிவு பண்ணிடுறார். சிவபெருமானோட நட்சத்திரம் அவருக்கே உரித்தான அவருக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரத்தில் சம்பந்தரும் அவதாரம் பண்ணுகிறார். அவருக்கு தாய் தந்தையர் இட்ட திருநாமம் என்னங்கிறது நமக்கு தெரியலை. இப்போ அப்பர் சுவாமிகளுக்கு அவருடைய தாய் தந்தையர் இட்ட திருநாமம் இதெல்லாம் ஒரு மாதிரி நமக்கு தெரிந்து விடுகிறது. மருள் நீக்கியார்னு ஒரு திருநாமத்தை சாத்தினார்கள்லாம். இவருக்கு இடப்பட்ட திருநாமம் அப்படி சொல்லலை சேக்கிழார். ஞான சம்பந்தம் உற்றார், அதனால் ஞான சம்பந்தர்னு கொண்டு போய்டுறோம். சிவபெருமானுடைய அந்த அருளுக்கு இலக்காகி ஞான சம்பந்தம் உற்றவர் அந்த அளவில் தான். அப்படி தாய் தந்தையர் சிறு வயது முதல் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய எல்லா கர்மாக்களையும் வைதிக நெறியிலே நின்று செய்தார்கள்ங்கிறத ஒவ்வொரு காலத்திலேயும் பிறந்து இத்தனாவது நாள் இதை பண்ணினாங்கன்னு ஒவ்வொன்றா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு வரார். ஐம்படை தாலி சாத்தியது, அந்த குழந்தைக்கு திருஷ்டி சுத்தி போட்டது, தாலாட்டு பாடியது, எல்லோரும் ஆடி பாடி மகிழ்ந்ததுன்னு அத்தனையும் நடக்கிறது. குழந்தை பிறந்த அந்த ஆன்மகவு பிறந்த சந்தோஷத்தில் சிவபாத ஹிருதயரும் செய்ய வேண்டிய தான தர்மங்களை எல்லாம் செய்கிறார். பிள்ளை பெற்றால் செய்ய வேண்டிய கடன்கள்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் செய்கிறார். இப்படியெல்லாம் சிறப்போடு இருந்து வந்து அந்த குழந்தை வீதியிலே விளையாடக்கூடிய பருவம் இதெல்லாம் கடந்து 3 வயது நிரம்பி இருந்த காலம்னு தெளிவாக சேக்கிழார் சொல்கிறார். அதனால் அது 3வது நாள்னே அப்படியே எடுத்துக்கிறோம். அந்த நிலையிலே அந்த குறிப்பிட்ட தினத்தில் அவருடைய தந்தையார் அவர் விதிப்படி அனுஷ்டான ஸ்நானம் பண்ணுறதுக்காக கோயில் குளத்தை நோக்கி அவர் புறப்படுகிறார். அப்போ இந்த குழந்தை அழுது தானும் வருவதாகன்னு உடன்பட்டது. அந்த அழுகையை தான் அன்றைக்கெல்லாம் அவர் 2 முறை அழறார். அப்பாவோட நானும் வருவேன் அடம்பிடிச்சு அழறார், அது ஒரு சிறப்பு. அப்புறம் அப்பாவை காணோம்னு அடுத்து அழப்போறார். இந்த 2 அழுகையும் தான் நம்மளெல்லாம் சிரிக்க வச்சதும்போம். அந்த விதத்தில் அந்த குழந்தை அடம்பிடிக்க சரின்னு தந்தையாரும் ஆசையோடு அந்த குழந்தையை அழைத்து கொண்டு பிரம்மதீர்த்த குளத்திற்கு வராருன்னு சொல்கிறோம். சீர்காழி கோவில் வளாகத்தில் ஈசான்யத்திலே இருக்கக்கூடிய அந்த குளக்கரை, அந்த குளக்கரைக்கு எழுந்தருளினார். அங்கே குழந்தையை கரையிலே அமர்த்தி விட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு எல்லா வார்த்தையெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இவர் போய் ஸ்நானம் பண்ணுறார். அந்த குழந்தை மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. படியை தாண்டினா அப்பா குளத்தில் குளிக்கிறார். இதெல்லாம் காட்சியெல்லாம் அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் சௌரியமாக இருந்தது. அப்புறமா அவங்க தந்தையார் அகமர்ஷண ஸ்நானம்னு சொல்லி செய்ய வேண்டிய ஒரு ஸ்நானம். அது உடம்பினுடைய நவத்வாரங்களிலும் தண்ணீர் சேர்ந்து அது முழுக்க சுத்தி பண்ணி வெளியே வரணும். அந்த அளவில் அவர் உள்ளே போய் ரொம்ப நாழி அவர் குளிக்கிறார். இப்போ முங்கி இருந்து மூச்சை அடக்கி அவர் குளித்து கொண்டிருக்கும் போது கொஞ்சம் நாழி ஆயிடுச்சு, அப்பாவை காணமேன்னு சொல்லி அந்த குழந்தை தேடி தேடி பார்த்துட்டு அந்த உதடெல்லாம் பிதுக்கி கொண்டு குழந்தைகளுடைய அந்த அழுகைக்கு என்னெல்லாம் இலக்கணமோ அது எல்லாத்தையும் செய்து காண்பித்து அழத் தொடங்கியது. இந்த அழுகுரல் நேராக வெள்ளிமலையிலே இருக்கக்கூடிய சிவபெருமான் திருச்செவிக்கு எட்டியதான். அந்த வெள்ளிமலையாகவே தான் கருதப்படுவது சீர்காழி கோயிலிலே இருக்கக்கூடிய திருமலையும். சீர்காழி கோயிலுக்குள்ளே ஒரு மலைன்னு சொல்லுவோம்.
ஒரு ஒரு மலையாக அங்கே ஒரு பெரிய பாறை, அதனுடைய முதல் தளத்திலே சுவாமி அம்மன் கோயில் கொண்டிருப்பார்கள். தோணியப்பர் அப்படின்னு அவருக்கு பேர். பிரம்மாண்டமான திருமேனி, வேற எங்கும் பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டம். அவரும் அம்பிகையுமாக ஒரு தோணியின் மேலே ஒரு பரிசல்ல உட்கார்ந்திருப்பது போன்ற காட்சி. அந்த தோணியிலே தான் சுவாமியும் அம்மனும் பிரளய காலத்திலே இங்கே வந்து இந்த தலத்திலே சேர்ந்தார்கள்னு சொல்லப்படுகிறது. அந்த மலைக்கு முன்பகுதியில் கீழே தரைதளத்திலே ஒரு லிங்க திருமேனியோடு கூடிய கர்ப்பகிரக சன்னதி. அந்த சன்னதி பிரம்மன் முதலிய பலரும் வழிபட்டு சிறப்புடைய சன்னதி. அவர் பிரம்மபுரீஸ்வரர், அவர் தரைதளத்தில் இருப்பார். படியேறி மலைக்கு மேலே போனால் முதல் தளத்தில் தோணியப்பரும் அம்பிகையுமாக இருப்பாங்க. அதுக்கு மேலே விமானத்திலே பைரவர், சட்டநாதர் என்கிற திருநாமத்தோடு பைரவர்னு இப்படி 3 நிலைகளில் தெய்வீக உருவங்கள் அங்கே அந்த தலத்திலே இருக்கும் சிறப்பு. அந்த மலை மேலே இருக்கிற சுவாமிக்கு தான் சம்பந்தர் அழுகுரல் கேட்டது. உடனடியாக அங்கே தோன்றி அருளினார். வெள்ளை விடையின் மேலே சுவாமியும் அம்மனுமாக தோன்றி அருள, சுவாமி அம்பிகையை பார்த்து திருமுலைப்பாலை வழங்கும்படியாக சொல்ல, சேக்கிழார் சொல்லக்கூடியது ஒரு பொற்கிண்ணத்தில் அம்பிகை தன்னுடைய திருமுலைப்பால் சுரந்து கொண்டு போய் அந்த குழந்தையை ஆதரத்தோடு தடவி கொடுத்து அந்த குழந்தைக்கு பொற்கிண்ணத்தால் பால் கொடுத்து அனுகிரகம் பண்ணினாள்னு சொல்லப்படுது. புராணங்களில் முருகப்பெருமானுக்கு அம்பிகை பால் கொடுத்ததை பற்றிய நேரடி செய்திகள் பார்க்கிறோம். அதற்கடுத்து அம்பிகை முலைப்பால் கொடுத்த சிறப்பு சம்பந்த பிள்ளையாருக்கு. அதனால தான் ஞான சம்பந்தரை அருணகிரிநாதர் முருகராகவே பார்த்தே பல இடங்களில் பாடுவார். சம்பந்தர் பண்ண அற்புதங்களை எல்லாம் திருப்புகழில் நிறைய இடங்களில் முருகர் பண்ணதாவே சொல்லிடுவார், முருகரே பண்ணார்னு சொல்லிடுவார். அதையும் தாண்டி தான் தமிழ் பாடுறது யாரை மாதிரி பாடணும்னு கேட்க வரும்போது புகலியில் வித்தகர் போலே அமிர்த கவி தொடைபாட அடிமை தனக்கு அருள்வாயன்னு தான் கேட்பார். புகலிங்கிறது சீர்காழி, சீர்காழியில் தோன்றிய அந்த வித்தகக்காரர் அவரை போலே தமிழ் பாடும்படியாக எனக்கு அருளணும்னு தான் கேட்பார். அருணகிரிநாதருக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஞானசம்பந்தர் தான். அவரோட ரேங்கில் அவர் வச்சு பார்த்தது சம்பந்தர மாதிரி தமிழ் பாடணும். எதனாலன்னா அந்த முலைப்பால் கொடுத்தது இந்த 2 குழவிகளுக்கும் தான், ஞான குழவிகளாக இவர்கள் இருவருக்கும் அம்பிகை நேரடியாக முலைப்பால் கொடுத்தாள்ங்கிற சிறப்பு. பால் கொடுத்து அந்த இடத்துல அனுகிரகம் பண்ணிடுறார். சேக்கிழார் அந்த இடத்துலலாம் கொண்டாடுவார். இன்னது அன்னதுன்னுட்டு இல்லை, அத்தனை ஞானமும் வரப்பெற்றதுன்னு ஒரு பட்டியலே கொடுப்பார். ஓமையிலா கலை ஞானம், இதுவரைக்கும் வாய்த்த கலைகளில் எத்தனை கலைகள் உண்டோ, எதெல்லாம் சிறந்தவர்கள் இருந்தாங்களோ அந்த மாதிரி பாடுவார், அந்த மாதிரி ஆடுவார்னு ஒரு ஓமையே சொல்ல முடியாத அளவிலே அத்தனை கலைகளும் வரப்பெற்றார். தமிழிலே அவ்வளவு இது சைவ ஞானம், வேத ஞானம் அத்தனையும் அவருக்கு வாய்க்கப்பெற்றது. அது எல்லாம் அவர் பாடிய 1000 பாடல்களே அப்படியே எதிரொலிக்குது. சேக்கிழார் அதை மிகப்படுத்தியே சொல்லலை. ஒரு 3லேருந்து 16 வயது பிராயம்தான் அவர் ஆக்டிவாக இருந்தது. ஒரு 16 வயசுல 13 வயசை விட்டுட்டு மீதி 13 வருஷத்துக்குள்ளே படித்து தேர்ந்து ஒருவர் தேர்ச்சி பெற்று இதெல்லாம் பாடினார்னு சொன்னால் அது ஆகக்கூடிய காரியமே இல்லை. அந்த அளவில் முழுக்கவும் அந்த ஞானப்பால் செய்த சிறப்பு. என்னென்ன கலைகள் உண்டோ, ஏன்னா அவர் பாடக்கூடிய இடத்துல எல்லா தலைப்புகளையும் தொட்டு போவார். அவர் உலோகவியல் பேசுவார், இயல்பியல் பேசுவார், தாவரவியல் நிறைய பேசுவார், மனிதர்களை பற்றி சாமானியமாக பேசக்கூடியதை பேசுவார், சமூகவியல் பேசுவார், பொருளாதாரம் பேசுவார், இன்னதன்னதுன்னுட்டு இல்லை, எல்லாத்தையும் எடுத்து பேசுவார். அத்தனை தலைப்புகளையும் தொட்டு வருவார் பாடல்களில். அதனால் அவர் எங்கே போய் எப்படி படித்தார்னே சொல்ல முடியாது. இவரும் எந்த பல்கலைக்கழகத்திலையும் படிக்கலை. அது அத்தனை ஞானமும் அப்படியே அந்த ஞானப்பால் கொடுத்த சிறப்பு, அந்த கலைஞானம் எல்லாம் அப்படி தலையெடுத்தது. அம்பிகை அருள் தந்து சுவாமியும் அம்மனுமாக மறைந்தார்கள். அப்போ ஸ்நானம் எல்லாம் முடித்து இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அவங்க அப்பா அங்கேருந்து அவர் மடியெல்லாம் உடுத்திக்கிட்டு மேலே ஏறி வரார். பார்க்கும்போது குழந்தைய அவர் பார்க்க வரும்போது குழந்தையினுடைய உதட்டு ஓரத்திலே பால் துளி சிந்தி கொண்டிருந்ததை பார்த்து பயந்து போனார். யாரானா கூடாத எதையாவது கொடுத்துட்டாங்களோ குழந்தைக்கு, அதில் எதுவும் அதாவது கலந்துருந்ததோ என்னவோ தெரியலையே அப்படின்னு ஒரு பயத்தில் ஒரு சாமானியமாக ஒரு தந்தையார் படக்கூடிய பயம் தான், ஒரு சந்தேகம். அந்த பயத்தில் ஒரு பயம் வருது. யாருன்னு சொல்லுங்கிறார். அது 3 வயசு குழந்தை, அது பயப்படுமோ என்னமோ எதுக்கோன்னு தெரியாமல் பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன கோல் எடுத்து காட்டி மிரட்டி ஒச்சினார்னே சொல்றார் சேக்கிழார். சிறுகோல் கொண்டு ஒச்சினார், அடிக்கல, மிரட்டுறார். கையில் இப்படி காட்டி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சும்மா ஏதாவது ஒரு குழந்தை ஏதாவது பண்ணுறதுனா கிட்ட போயிட்டு அதை அடிக்கிற மாதிரி போவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன கோல் கொண்டு அவர் ஒச்சவும் அழுத நிலையில் அந்த குழந்தை தன்னுடைய பிஞ்சு கரங்களாலே ஆள்காட்டி விரலை தூக்கி அந்த திருக்கோயிலில் அந்த திருமலை மேலே இருக்கக்கூடிய அந்த விமானத்தை காட்டி கொடுத்தாராம் சம்பந்த பெருமான். அழுதபடியே அந்த இடத்துல அதை காட்டி கொடுத்து யார் கொடுத்ததுன்னு சொல்லி அவர் கேட்டபடியால் அந்த இடத்துல அவர் யார் தெரியல, யாருன்னா அவர் இப்படி தான் இருப்பாருங்கிற வர்ணனை போலே சொல்லத் தொடங்கி தோடுடைய செவியன் அப்படின்னு எடுத்து முதல் பதிகத்தை பாடினார்னு சொல்லப்படுகிறது. அதில் அந்த 4 வரி பாடலுக்கு 20 பக்கங்களுக்கெல்லாம் உரை சொல்லியிருக்காங்க. அதில் கூட வாரியார் சுவாமிகள் கூட சொல்லுவார், பாட ஆரம்பித்தது சிவபெருமானை பற்றி, ஆனால் தோடுடைய செவியன்னு சொல்லிட்டு சுவாமியினுடைய இடது பாகத்தை தான் பாடியிருப்பார். அதுதான் முதல்ல எடுத்து ஞானப்பால் கொடுத்ததுனால முதல்ல அதுலேருந்து ஆரம்பிக்கிறார். அம்பிகையினுடைய இடத்துல இருந்துன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். தோடுடைய செவியன்னு சொல்லி ஆரம்பிப்பது
அடியனதுக்கு இன்னும் சிறப்பாக ஒரு விதமாக அடியன் பார்க்கக்கூடிய தனிப்பட்ட பார்வை, அந்த இடத்துல சுவாமி சிரவணம் பண்ணுறது வேதத்தை. ரெண்டு காது பக்கத்துலையும் தேவதைகள் இருந்து வேதம் சொல்லிகிட்டே இருக்க சந்தோஷமாக அதை கேட்பார்னு சொல்லப்படுகிறது. வேதஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை அவர் பார்த்துட்டார்னு பொருள்பட, எந்த பிரம்மம் வந்து தேவர்களால் இந்த வேதம் சொல்லி சொல்லி கொண்டாடப்படுகிறதோ அந்த பரம்பொருளை பார்த்துட்டாருங்கிற பொருளையும் அடியன் கொள்ளுவது. ஏன்னா இந்த தோங்கிறது ஓங்காரத்தில் ஆரம்பிக்குது. எது ஒன்று ஆரம்பிக்கும் போது பிரணவத்தை சொல்லி ஆரம்பிக்கிறது, வேதத்துக்கு பிரணவத்தை சொல்லி ஆரம்பிக்கிறது விதி. அதனாலே அப்படியே எடுத்துக்கிறது, பிரணவமாகவே அதை கொள்ளுகிறோம். ஓங்காரத்தில் தோடுடையன்னு ஆரம்பிக்கிறது ஓங்காரத்தில் அமைந்ததாகன்னு ஒரு சிறப்பு. இப்படி பல பல சிறப்புகள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒவ்வொன்றாக வைத்து அவர் பாடத் தொடங்கி தோளுடைய செவியன் என்று சுவாமியினுடைய அந்த அம்பிகை தத்துவம் அருள் வடிவத்தை முதல்ல எடுத்து பாடி அவர் சொல்லுவதும், அடுத்தது விடை ஏறியது தர்ம நந்தி. சுவாமி எப்போதும் ஏறி வருவது, அடியாருக்கு அருளனும்னா வரக்கூடிய நந்தி தர்ம நந்தி. அறவிடையில் தான் வருவார். தர்ம தெய்வமே அங்கே விடையாக ஆசனமாக வாகனமாக இருந்து சுவாமியை சுமப்பதாகன்னு பார்க்கிறோம். அதனால் தர்மஸ்வரூபியான எம்பெருமான்னு சொல்லி அந்த சிறப்பையும் எடுத்து சொல்கிறார். ஸோ ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டுத்தையும் முதல்ல சொல்லி தொடங்குகிறார்னு ஒரு பொருளை நான் அடியன் பார்ப்பது. அந்த விதத்தில் வேதத்தை சொல்லி தர்மசாஸ்திரங்களை சொல்லி இப்படியெல்லாம் ஆன எம்பெருமான். யார் ஒருவன் இதையெல்லாம் விதித்தானோ, இதையெல்லாம் யாருடைய கட்டளையாக நாம் ஏற்று நடக்கிறோமோ அவனே பிரத்யட்சமானான்கிற பொருளை அவரை அப்படியே பார்க்கிறோம். தோளுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவன் மதிசூடின்னு ஆரம்பித்து அந்த திருவுருவ பொலிவை எல்லாம் சொல்லிக்கொண்டே வருவார். அதிலே பஞ்சகிருத்தியத்தையும் வைத்து பாடுகிறார். இப்படி பல சிறப்புகள் அதற்கு நிறைய நிலைகளில் அதுக்கு வச்சு சிறப்பு உரைகளாக பார்க்கும்போது பெருமான் செய்யக்கூடிய அத்தனை லீலைகள், அவருடைய சிறப்புகள் எல்லாத்தையும் அந்த 4 வரியில் பாடிட்டார்னு சொல்லப்படுகிறது. அவர் பிரமாபுரம் மேவிய பெம்மான் அப்படின்னு சொல்லி அந்த தன்னுடைய பட்டு விரல்களாலே, பிஞ்சு விரல்களாலே சுவாமி இருக்கக்கூடிய அந்த விமானத்தை காட்டி கொடுத்து இவர்தான் எனக்கு அருளினார்னு சொல்ல சொல்ல அழுது கழித்தாராம் சிவபாத ஹிருதயர். 3 வயது குழந்தை இப்படி இசை கூட்டி தமிழில் அமைத்து பாவகையிலே இப்படி சிறப்பாக பாடுதெல்லாம் முடியுமா யாராலையானான்னு அது அவ்வளோ விசேஷமானது. அப்படி அந்த குழந்தை செய்த அந்த அற்புதம், சுவாமி நிகழ்த்திய அந்த அற்புதம் 3 வயதிலேயே நிரம்பியதுன்னு பார்க்கிறோம். அந்த விதத்தில் 3 வயதில் தடுத்தாட்கொள்ளப்பட்டதாக ஒரு இந்த மாதிரி ஒரு சரித்திரம் வேறு எந்த புராணத்தையும் பார்க்கறதுக்கு இல்லை. திருஞான சம்பந்த சுவாமிகள் வந்து எப்போதுமே கையில் வந்து ஒரு தாளம் வச்சுருப்பார். முளைப்பால் கொடுத்து அவர் பாட ஆரம்பிச்சிட்டார். அந்த தாளம் கிடைச்ச கை கொட்டி தான் பாடுறார். நான் சந்தம் அமைத்து தான் பாடுறார். பாட்டுனா தாளம் இருக்கணும். அதனால் இந்த பாவகைக்கும் தாளம் அவசியமாக தேவை. அதனால் அவர் தாளத்துக்கு கை கொட்டி தான் பாடுறார். அந்த அடுத்த நாள் இது முடித்து இந்த சிறப்புகள்லாம் ஆச்சு, ஊரே கொண்டாடுது. 3 வயதில் சம்பந்த பிள்ளையார் பாட ஆரம்பிச்சிட்டா சம்பந்தம் ஞான சம்பந்தம் தலையெடுத்தது, அவ்வளவுதான். அதனால் அவர் திருநாமமே ஞான சம்பந்தர்னு எடுத்துக்கொள்கிறோம். ஊரெல்லாம் கொண்டாடியது. எவ்வளோ பெரிய விஷயம் இது அற்புதமாச்சேன்னு எல்லோரும் கொண்டாட சிவபாரதியரை தோளில் தூக்கி வைத்துக்கொண்டு கண் திருஷ்டி படாமல் கண்ணெச்சில் படாமல் குழந்தைய வீட்டுக்கு கொண்டு போகிறார். மீதி பதிகங்கள்லாம் அவர் பாடி பூர்த்தி பண்ணார். அன்னைக்கெல்லாம் அந்த குழந்தை இரவெல்லாம் சிவத்தியானத்தில் அப்படியே இருந்ததாம். மறுநாள் காலை விடிந்தபோது அனுஷ்டானம் எல்லாம் செய்து கொண்டு நேராக போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறார். பிரம்மபுரீஸ்வரரை வணங்கி துதித்து சீர்காழி அடுத்து இருக்கக்கூடிய கோயிலான திருக்கோலக்கா என்ற திருத்தலம், இன்றைக்கும் சீர்காழியினுடைய வெளிப்புறத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் அது. அந்த தலத்திற்கு தந்தையாரோட யாத்திரை செய்கிறார். அந்த தாளமுடையார் கோவில்னே சொல்லுவாங்க. அந்த தலத்திற்கு திருத்தாளமுடையார் கோவில். அந்த திருத்தலத்திற்கு தந்தையாரோடு ஏகினார். சுவாமியை தரிசனம் பண்ணி பாடுறார். அப்போது 3 வயது குழந்தை கையை இப்படி கொட்டி கொட்டி பாடும். அதை பார்த்த உடனே அங்கே இருந்த பெருமானுக்கு ஐயோ பாவம் குழந்தை கை இப்படி கொட்டி பாடுதே, அது கையெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கு. சம்பந்தர் கொஞ்சம் அப்படி நோகராப்பில் ஆச்சுன்னா சுவாமிக்கு கொள்ளாது. அவரை வந்து அப்படியே கையில் தாங்கினதுன்னா அம்பிகையை இவ்வளோ கொண்டாடினால தெரியாது, சம்பந்தரை அப்படி கொண்டாடி இருப்பார் சிவபெருமான். அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன இதை கூட பொறுத்துக்கவே மாட்டார். அந்த சிறப்பினாலே ரத்தம் தோயும் அளவிற்கு கையில் இப்படி தட்டினா ரத்தம் கட்டுமே, ஓங்கி அடிச்சுக்கிட்டே இருந்தால் கையெல்லாம் ரத்தம் கட்டுது இல்லையா, பிஞ்சு விரல்களாச்சே அதுன்னு சொல்லி சுவாமி தாளம் கொடுக்கணும். எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரியே ஒரு குடித்தாளத்தை கொடுத்துட்டா என்ன சிறப்பு இருக்குது, வெண்கலத்தில் கொடுத்தா என்ன சிறப்பு, அது எல்லாருக்கிட்டையும் இருக்குது. சிவபெருமான்கிட்டேருந்து வர்ற சீராச்சே இது. அதனால் தங்கத்தில் தாளம் பண்ணி கொடுத்தார். தங்கத்தாளத்தை கொடுத்த உதவினார் எம்பெருமானுக்கு. அந்த மடையில் வாழைப்பாயும் பதிகம் அப்போ தான் பாடினது. அந்த தங்கத்தாளத்தை கொடுத்தார். அப்போது தங்கம் வந்து சோனரஸ் கிடையாது, அதுக்கு சப்தம் எழுப்பக்கூடிய ஒரு தன்மை கிடையாது. தங்கம் உரசினா சப்தம் வராது. வெண்கலத்துக்கு வரும், மீதி சில உலோகங்களுக்கு வரும், தங்கத்துக்கு வராது. இது சுவாமியாச்சே அருட்திரம் வேலை செய்யணுமே, அம்பாள்கிட்ட சொல்லி அந்த தங்கத்தாளத்தில் ஓசை வரும்படியாக செய்ய சொல்லி சுவாமியினுடைய கட்டளை. அம்பிகையும் அதிலே ஓசை கொடுத்த நாயகின்னு அந்த அம்பிகைக்கு பெயர். இவர் திருத்தாளம் கொடுத்தது, அம்பிகை அதிலே ஓசை கொடுத்தா. சிவமும் சக்தி இப்படித்தான் இயங்கும். சுவாமி தாளம்னா அம்பிகை அதில் ஓசையாக இருக்கும்.
அந்த அந்த விதத்துல தான் ரெண்டு பேரையுமே பார்க்கிறோம். அது ரெண்டும் இயல்பிலேயே இருக்கக்கூடிய சிறப்பு. தாளத்தோட சக்தி ஓசை. ஓசை அது சுவாமிகிட்டேருந்து வருவதாகன்னு எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி இருவரும் இணைந்திருக்கக்கூடியதே அந்த இணைக்கும் தன்மையே இப்படித்தான் இருக்கும். அந்த விதத்தில் ஓசை கொடுத்த நாயகியாக அம்பிகையும் அனுகிரகம் பண்ண தங்கத்தாளத்தில் ஓசை எழுந்ததுன்னு பார்க்கிறோம். அங்கே அந்த மடையில் வாழை பாயுங்கிற பதிகம் கோலக்காவுளாய்னு பாடி ரொம்ப சிறப்பான பதிகம் அது. அதை பாடி சம்பந்த பிள்ளையார் தொடங்கி அந்த அற்புதமும் அங்கே தான் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த தங்க தாளத்தோடவே தான் எப்போதும் சம்பந்த பெருமானுடைய திருவுருவம். பெரும்பான்மை சோழர் காலத்திலேயே கோயில்களில் வைக்க எழுந்துருள பண்ணப்பட்ட சம்பந்தருடைய உலோக திருமேனிகள் குறிப்பாக தனியே அது எத்தனை பார்க்க நமக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் போய் பார்த்து ரசிக்கணும். ஒரு 3 வயது குழந்தைக்கு முகம் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவில் அமைப்பார்கள். அதனுடைய திருமேனியில் அந்த வழவழான் இருக்கிற அந்த திருமேனி எப்படி எத்தனை செழுமையோடு இருக்குமோ அப்படியே காண்பித்து கொடுப்பார்கள். கௌபீனம் கூட தரிக்காமல் இடையிலே சின்ன சின்ன மணிகளால் ஆன ஒரு அரைநான் ஒன்று கட்டிப்பார். கழுத்தில் ஒன்று சூலக்குறியிட்ட ஒரு பதக்கம், அது குழந்தைங்களுக்கு கட்டக்கூடியது. எதுவும் திருஷ்டியெல்லாம் வரக்கூடாது, கனவெல்லாம் எதுவும் துஸ்வப்னம் வரக்கூடாதுன்னு சொல்லி சுவாமியினுடைய அஸ்திரம் சூலத்தினுடைய பொறித்த ஒரு இது இருக்கும். இல்லைன்னா சில இடங்களில் புலிநகமே காட்டுறாங்க. புலிநகமும் அதே காரணத்துக்காகத்தான் குழந்தைகளுக்கு அணிவிக்கப்படும். திருஷ்டி எதுவும் வரக்கூடாது, கெட்ட சொப்னம் எல்லாம் வரக்கூடாதுன்னு அந்த புலிநகத்தாலான மணியை திருமேனியில் அப்படியே காமிச்சிருப்பாங்க. அது போக அந்த 3 வயது குழந்தைக்கு உரிய முடி சுருளாக அந்த கேசம் அப்படி கைகொள்ளாத அளவிற்கு கொட்டும். அதை அப்படி வாரி முடித்து ஒரு சின்ன உச்சிக்குடுமி மாதிரி போட்டு விட்டுருப்பாங்க. இந்த கோலத்தில் தான் இருப்பார். ஒன்று கையில் அந்த பொற்கிண்ணத்தை வைத்து கொண்டிருப்பார், இடது கையில் அந்த கிண்ணத்தை வைத்து கொண்டு வலது கை விரலாக இப்படி நீட்டி இது காண்பிக்கும் விதமாக இருக்கும். சில தலங்களில் இதே திருக்கோலம் குழந்தையா இருக்கிறனால ஒரு காலை தூக்கி ஆடும் விதமாக கையை இப்படி சுட்டி காண்பித்து கொண்டே காலை தூக்கி ஆடும், திருவடியை தூக்கி ஆடும், இப்படி பல்வேறு விதங்களில் குழந்தை தன்மையை எப்படியெல்லாம் கொண்டாட முடியுமோ அப்படியெல்லாம் மிகச்சிறப்பான முறையில் சம்பந்தருடைய திருவுருவ திருமேனிகள் சமைத்தார்கள். அதுக்கெல்லாம் சேக்கிழார் கொடுத்த இந்த பாடல்கள்லாம் தான் நமக்கு காரணமாக இருக்குது. அந்த விதத்தில் ஞானசம்பந்தர் ஆச்சாரியர்களுடைய அருளை பெறணும்னா இந்த முதல் பதிகத்தை பாடி தொடங்குதல் மரபு. இந்த தோளுடைய செவியன் பதிகத்திற்கு ஈடே சொல்ல முடியாது. இந்த அற்புதம் நிகழ்ந்ததற்கும் சம்பந்த பெருமானே பாடல்களில் அகச்சான்றாகவே வரிகளை வைத்திடுறார். அதன் தாதையார் முனிவுர தானனை ஆண்டவன்னு சொல்லிடுறார். போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதென தாதையார் முனிவுர தானனை ஆண்டவன்னு சொல்லிடுறார். யாரோ கொடுத்த அந்த பொற்கிண்ணத்திலே இருந்தாலும் அந்த அடிசில் யாரோ கொடுத்தது, அதை கொள்ளலாமா நீன்னு சொல்லி என்னுடைய தந்தையார் என் பேரில் கோபம் கொண்ட போது தான் என்னை ஆண்டவன்கிறார். முனிந்தார் அவர் அப்போ என்னை தடுத்தாட்கொண்டான்னு சொல்லி இந்த செய்திகள் எல்லாம் பதிவு பண்ணுறார். அந்த விதத்தில் இந்த பேதையார் பொற்கிணம் அந்த பதிகத்தை எல்லாம் வரிகளாகவே பாடிடுறார், தானே அதெல்லாம் சொல்லிடுறார். அப்படி சம்பந்தர் செய்த முதல் அற்புதமாக, சம்பந்தர் விஷயத்தில் சிவபெருமான் ஆற்றிய முதல் அற்புதமாக இந்த அற்புதத்தை தான் பார்க்கிறோம். நன்றி.